கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக அரிசி, மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் அது ஆறுறதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நெல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 20 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது நல்லா குழைவாக வெந்து வரும். அது வேகிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கொதிச்சு வரும். கொதித்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வத்தல் 1 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா பொரித்து லாஸ்ட்டாக தாளிப்பு கொட்டிக்கலாம். இது டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.